இங்கே இந்த கூட்டம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, குறிப்பாக பேசியே தீர வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு சாதிவெறி தாக்குதலை கண்டிக்கிறோம் என்றால் அந்த அத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்படி அதை தடுக்க வேண்டும் என்றால் காவல்துறை முறையாக செயல்பட்டு அதை தடுக்க வேண்டும் என்று அர்த்தம். காவல்துறை முறையாக செயல்பட வேண்டும் என்றால் தமிழக அரசு காவல்துறை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்று அர்த்தம். ஆக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் இத்தகைய கொடூரமான செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறோம். எந்த அரசை வலியுறுத்துகிறோம்? திமுக தலைமையிலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசை நாம் வலியுறுத்துகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற, விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற்ற, விடுதலை சிறுத்தைகளால் முதல்வராக அமர்ந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்படி வலியுறுத்துவதற்கு, அப்படி உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு எல்லா விதமான உரிமையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்பாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் ஒரு செய்தி, தமிழகத்தினுடைய சட்டமன்ற சபாநாயகர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் அப்பா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். தமிழ்நாட்டிலே சாதி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தகைய பிரச்சனைகள் இல்லவே இல்லை. சொல்வது யார்? சபாநாயகர். சபாநாயகர் ஒரு நடுநிலையாக இருந்து அந்த சபையை நடத்த வேண்டியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அமைச்சரை போல, ஒரு எம்எல்ஏவை போல ஒரு சார்பு நிலை இருக்க முடியாதவரால் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களை அரவணைத்து அனைவருக்கும் பேச வாய்ப்பளித்து சபையை நடத்துவதென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற தொகுதிகளையும் அதனுடைய பிரதிநிதிகளை ஒருங்கிணைப்பது என்றால் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டையே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய அப்பாவு சொல்கிறார், திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயும் சாதி பிரச்சனை நடக்கவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை சொல்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளில் 1095 தலித் மக்கள் இந்த சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1095 பேரில் பலர் இறந்திருக்கிறார்கள், பலர் கைகால்களை இழந்திருக்கிறார்கள், நடைபெணமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அப்பாவு சொல்கிறார், எந்த விதமான சாதி பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இல்லை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் இல்லை, அதுவும் திருநெல்வேலி இல்லை என்று சொல்கின்றார். ஞாபகம் மறதி போல் இருக்கிறது அவருக்கு சொல்ல வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் சின்னத்துரை, அதே பள்ளி மாணவர்களால் ஒரு ஆதி திராவிட மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தெருவுக்குள் புகுந்து கொடூரமாக வெட்டப்பட்டு குற்றுயிரும் கொலையுமாக அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான். சின்னத்துரை என்கிற மாணவன். தமிழ்நாடு குலுங்கி போகிறது. அங்கேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போன பின்புதான் அங்கே நியாயம் கிடைத்தது. அவன் தண்டிக்கப்படுகிறான். சில காலங்களுக்கு முன்பு, கொஞ்ச நாளுக்கு முன்பு மதுரைக்கு அருகே சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் ஓட்டினான் என்கிற காரணத்தினால் ஒரு ஐயாசாமி என்கிற ஒரு பையனை கொடூரமாக வெட்டுகிறார். பாலமுருகனா ஒரு மாணவனை வெட்டுகிறார். வெட்டியவர் யார்?
அவன் வயதை ஒத்த ஒரு இளைய தலைமுறை தான், ஒரு சாதி இந்துக்கள் தான், ஒரு இடலி சமூகத்தை சேர்ந்தவன். என்ன காரணத்திற்காக வெட்டுகிறான்? நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமா? இங்கே இத்தகைய மனநிலையில் என்ன இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு சாதிய அடக்குமுறை உளவியல் என்பது இங்கே நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக அந்த பையனை வெட்டுகின்றார். அவன் குற்றுயிரும் குளிருமாக அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைக்கிறான். இப்பொழுது ஒரு மாணவன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகபுரம் என்ற கிராமத்தில் கபடி விளையாண்ட ஒரு மாணவன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன், அந்த ஊர் கபடி அந்த டீமிலே இறங்கி அவன் நன்றாக விளையாடி இருக்கின்றான். அன்று நடைபெற்ற அந்த கபடி ஆட்டத்தில் இந்த பையனுடைய விளையாட்டு வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வெற்றி கோப்பையை கையில் வாங்கி அந்த பையன் கொண்டாடி இருக்கின்றான். அடுத்த நாள் அவன் வெட்டப்படுகிறான். ஓடுகின்ற பேருந்தை நிறுத்தி அவனை இறக்கி அவன் கையை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். ஒரு விரல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 3 விரலை எடுத்து அரசு மருத்துவமனை திருநெல்வேலி மருத்துவமனையில் 3 விரலை சேர்த்து தைத்து இப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். நான் சொன்ன இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு சில மாதங்களுக்குள் நடந்தது, ஒரு மாவட்டத்தில் நடந்தது. எதற்கு இதை சொல்கிறோம் என்றால், இங்கே இந்த திமுக அரசிடம் நாங்கள் எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறோம் என்றால், தொடர்ந்து இத்தகைய தாக்குதல்கள், இத்தகைய கொலைவெறி தாக்குதல் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்றால், இங்கே ஊர் ஊராகவும் சேரி சேரியாகவும் மக்கள் சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். சாதி என்பது ஏதோ கிராமங்களிலோ அல்லது நகரங்களிலோ வசிக்கின்ற மக்களிடையே மட்டும் இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. சாதி வெறி என்பது காவல்துறையிடம் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் சாதியாக இருக்கிறார்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வருவாய் அதிகாரிகள், தாசில்தார் அலுவலகத்தில் பணியக்கூடிய அதிகாரிகள், கலெக்டர் ஆபீஸில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சாதி வரி இருக்கிறது. அதிகாரிகள் சாதியாகவே இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், முன்னணி பொறுப்பில் உள்ளவர்கள் இருக்கிறவர்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் சாதி வெறியோடவே இருக்கிறார்கள். அவர்கள் சாதியாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செயல்பாடு ஆதிக்க மனநிலையே இருக்கிறது. இதை முதலில் அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒத்துக்கொண்டால்தான், ஒரு குற்றம் நடக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டால்தான் அந்த குற்றம் ஏன் நடக்கிறது என்ற ஆய்வே நடக்கும். ஏன் நடக்கிறது என்ற ஆய்வு நடைபெற்றால்தான் அந்த குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்வு வரும். உடனடியாக ஒருவனை கைது செய்வதாலோ, அவனை சிறைப்படுத்துவதாலோ, அவனுக்கு தண்டனை வழங்குவதாலோ இத்தகைய கொடூரமான சம்பவங்கள், கொலைகள் நின்று போகவே போகாது. ஏனென்றால் இது காலம் காலமாக, 1000 ஆண்டு காலமாக மனதிலே விதைக்கப்பட்ட சாதிய வன்மம், சாதிய நஞ்சு. இதை களைய வேண்டும் என்றால் இந்த அரசினிடம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். எங்கே இதுவரை குற்றம் நடக்கிறது என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். தென் மாவட்டங்கள், தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள், மதுரை போன்ற மாவட்டங்களில் எங்கே இந்த குற்றங்கள் நடைபெறுகிறதோ அந்த குற்றங்களை, அந்த பகுதிகளை கண்டு ஆராய்ந்து அந்த பகுதிகளை புள்ளி வைக்க வேண்டும், குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பகுதிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை நாம் உருவாக்கி முதலமைச்சர் முதலில் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் சமூக பற்றாளர்கள், சமூக இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், இவர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை அமைத்து இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால்
சகோதரர் பொன்னிவளவன் பேசும்போது சொன்னார், சற்று ஒரு 10 நாளுக்கு முன்பால வந்த யுவராஜ்ங்கிற ஒரு பொறுக்கி, ஒரு கொலகார பையன் பரோல்ல வரான். ஒரே நாள் பரோல், காலைல வந்துட்டு சாயங்காலம் போயிடணும். அவன் பண்ணது ரொம்ப சாதாரணமான கொலை இல்லை. கோகுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு அப்பாவி பையனை கடத்தி கொண்டு வச்சு அவனை கொலை பண்ணி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற குற்றவாளி சட்டம் அனுமதிக்கிறது. ஒரு நாள் பரோல் வருவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. நான் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா எங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த ஒரு நாள் பரோல் வர அந்த கொலைகார பையனை வரவேற்கிறதுக்கு மிகப்பெரிய கூட்டம் போய் காத்திருக்கு. மேளதாளத்தோட வரவேற்குது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கொண்டாட்ட மனையில் ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் பரப்புறாங்க. முகநூலில் பார்த்தா யுவராஜ், வாட்ஸ்அப்பில் பார்த்தா யுவராஜ். அவனுக்கு துளியும் குற்ற உணர்வு இல்லை. நம்ம ஒரு கொலைகார பையங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. அவன் மனைவி ஒரு தியாகியை வரவேற்பது போல வரவேற்று சிரித்துக் கொண்டு அதை சமூக ஊடகங்கள் எல்லாம் பரப்புகிறார்கள். இந்த மனநிலையைத்தான் நான் சொல்கிறேன், சாதி வெறிபிடித்த இந்த மனநிலையைத்தான் சொல்கிறேன். இந்த உளவியல் சிக்கலை சரி செய்யாமல் நாம் இத்தகைய கொடூரங்களை தடுக்க முடியாது. அதை நாம் உணர வேண்டும். இது யார் தூண்டி விடுறா? 2 விதமான காரணம் இங்க பேசுறாங்க. எல்லா இடங்களிலுமே பரவலா போதைப் பொருள் கிராமங்கள் வரை போயிடுச்சு. கஞ்சா இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற அளவுக்கு ஊடுருவிச்சு. அப்ப அந்த போதையில அவர் செய்யறது நல்லது கெட்டது அவருக்கு தெரியல. தான் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றச் செயல் என்பதை அவன் உணரவில்லை. சிறிய தலைமுறை பள்ளியில் படிக்கிற மாணவன் கஞ்சாடுகிறான். இந்த போதை பழக்கம் அவனை தான் செய்வது இந்த சமூக விரோத செயல் என்பதை அறியாமல் தடுக்கிறது. இந்த குற்ற செயலை அந்த போதைப் பொருளால் அவன் நடத்துகிறான். அப்ப இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டிய அந்த கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு இருக்கு. பொன்னிவளவன் மிக அற்புதமான ஒரு கேள்வியை சொன்னார். காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா விற்க முடியுமா? முடியாது. ஏன் தடுக்கல? அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அது வருவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு, அது மாமூல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுகிற காவல்துறை அதிகாரிகள் அந்த கஞ்சா விற்பவரை விட மோசமான குற்றவாளிகள், சமூக குற்றவாளிகள். அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். வேலையே பயிரை மேய்ந்தால் வெள்ளாமை எப்படி விளங்கும்? கஞ்சா விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அந்த அதிகாரி தொடர்ந்து பணியில் நீடிச்சா சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்றப்படும்? கஞ்சா விற்கிற குற்றவாளியை விட, கஞ்சா அடிக்கிற அந்த மனநோயாளியை விட கொடூரமான சமூக குற்றவாளி யார் என்றால் இத்தகைய கருப்பு ஆடுகள் தான், இத்தகைய காவல்துறை அதிகாரிகள் தான். அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை உரியபடி எடுக்க வேண்டும். யார் எடுக்கணும்? இந்த அரசாங்கம் எடுக்கணும். ஆக இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு எதிரான இந்த கொடூரமான செயல்களை தடுக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சில ஞாபகம், அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா 2016 நீங்க ஒரு பயங்கரமான தோல்வி சந்திச்சீங்க. மக்கள் கூட்டணி உருவாக்கி குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கிய அந்த மக்கள் கூட்டணியின் காரணமாக திமுக அன்று ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இழந்தீர்கள். காலமாற்றம் 2021 நீங்க ஜெயிக்கிறீங்க. யாரால ஜெயிக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகளால ஜெயிக்கிறீங்க. நாங்க கொடுத்த ஆதரவால ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன், நீங்க பெருவாரியான வித்தியாசத்தில் ஜெயிக்கல, தனிப்பெருமையான வித்தியாசத்தில் ஜெயிக்கல, கூட்டணி பலத்தில் ஜெயிச்சீங்க. இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தென் மாவட்டங்களில் குற்றம் நடக்கலன்னு சொல்ற திமுக அரசுக்கு ஒரு ஞாபகம் நான் சொல்றேன், ஒரு கருத்து சொல்றேன். தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் மட்டும் அந்த ஓட்டை பிரிக்காம இருந்திருந்தால் 1000 வாக்குகளுக்கும் குறைவான நிறைய தொகுதிகளை
அதிமுக இழக்காமல் இருந்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ அவனை காப்பாதத்தான், அந்த சமூகத்தை காப்பாதத்தான், இந்த தலித் மக்களை நீ கிள்ளுக்கிற நினைச்சுதான் இன்னைக்கு குற்றமே நடக்கல நீ சொல்ற. நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு எங்களுடைய வாக்குகள் கணிசமா உங்களுக்கு மாறி வட மாவட்டங்களில் நீங்க பெருவாரியான வெற்றியை பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகாட்டிய அந்த தலித் மக்களுடைய வாக்குகள் தான் உங்களை ஜெயிக்க வச்சது. உங்களை ஜெயிக்க வச்சது நாங்க. ஆனா நாங்க கொடுக்கிற புகாரையோ நாங்க முறையிடையோ நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஆனா எங்களுடைய தலைவர் இப்பொழுதும் சொல்றார், தெரிந்தே சொல்வதாக சொல்கிறார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொல்கிறார். நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த தமிழக அரசு எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய பொன்னிவளவன் அவர்கள் ஒரு சில அமைச்சர்களின் பெயரெல்லாம் குறிப்பிட்டார். நான் மீண்டும் குறிப்பிட விரும்பவில்லை. அமைச்சர்களும் சாதியாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னதற்கு காரணமே அவருடைய பெயரெல்லாம் மனசில் வச்சுதான். நீங்க முதல்ல மாறுங்க. சாதி வெறி மனநிலையிலிருந்து, ஆதிக்க மனநிலையிலிருந்து, சாதி இந்துக்களாக நீங்கள் இருக்கிற மனநிலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாதமாகிய அந்த சாதி ஒழிப்பு கொள்கையிலிருந்து தான் நாங்கள் உங்களோடு களத்தில் இருக்கிறோம். அந்த திராவிடத்தை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாஜகவில் இருந்து நீங்கள் மாறுபட்டு, அந்த பாசிச மனதிலிருந்து நீங்கள் மாறுபட்டு மக்களுக்கான அரசாக நீங்கள் இருப்பீர்கள் என்கிற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து தான் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், தொடர்ந்து ஆதரிக்கிறோம். மறந்துவிடக் கூடாது. 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளை நீங்க உங்களை தோக்க வச்சது ஒரு குறிப்பிட்ட சமூக ஓட்டு தான். அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து தலித் மக்களை இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டு இருக்கிறாங்க. கையை வெட்டுறான், காலை வெட்டுறான். இந்த உளவியல் சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே இது தொடர்ந்தால் 2026 தேர்தல் வருகிறது. 2026 தேர்தலிலே கூட்டணியை முறை இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய, நாட்டை வஞ்சிக்கக்கூடிய மக்கள் விரோத ஒரு அரசு இங்கே வந்துவிடக் கூடாது. ஒரு ஜனநாயக விரோத அரசு இங்கே அமைந்துவிடக் கூடாது. ஒரு கோட்பாட்டு எதிரி, ஒரு கொள்கை எதிரி, ஒரு பாசிச சித்தாந்தம், ஒரு சனாதன சித்தாந்தம் இங்கே வலுப்பெற்று விடக் கூடாது. இங்கே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே கூடுதல் அக்கறையோடு இந்த மக்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு. அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார். நீங்கள் நன்றியோடு, மிகுந்த நன்றியோடு, உளப்பூர்வமான நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தலைவர் உங்களுக்கு இருக்கிறார் என்றால், ஒரு தோழமை இருக்கிறது என்றால், அது டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இதை நீங்கள் உணர்ந்தால்தான் இந்த சிக்கலுக்கு நீங்கள் தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது என்னவென்றால், தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து சாதி வெறி தாக்குதல் நடந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் மக்கள் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொல்வதோடு இந்த அரசுக்கு சொல்கிறோம். இந்த காவல்துறையை சேர்ந்த கருப்பு ஆடுகளை களைய வேண்டும். நீங்கள் முறையான நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதிகாரிகளாக இருக்கக்கூடிய, வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சாதி வெறி அதிகாரிகளை, அந்த கருப்பு ஆடுகளை அரசு நிர்வாகத்தில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அதை தாண்டி ஒவ்வொரு சாதிகளையும் ஒழுங்கா படிக்காம, ஒழுங்கா வேலை முக்கிய முனையை காட்டுகிற ஆண்ட ஜாதியாம். இது அயோக்கியத்தனம் இல்லையா? இவர் சொல்றார், ஜாதி என்பது ஒரு அழகிய சொல். இதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? யார்? அன்புமணி. இவங்கிட்ட இருக்கிற, இவன் புத்தியில் இருக்கு ஜாதி வரி. இதை களையணும் தான் நான் சொல்றேன். நான் இந்த தலைவரிடம் இருக்கிற சாதி வரியை, அந்த பொறுக்கிகளிடம் இருக்கிற ஜாதி வரியை
இந்த காவல்துறை கருப்பு ஆடுகளிடம் இருக்க சாதி வரியை, இந்த வருவாய்த்துறை அதிகாரிடம் இருக்க சாதி வரியை நீங்கள் களைய வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நேரடியாக இந்த விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும், சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களையும், சமூக தலைவர்களையும், சமுதாய தலைவர்களையும் நீங்கள் ஒருங்கிணைத்து, இந்த காவல்துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு விழிப்புணர்வு குழுவை நீங்கள் உருவாக்கி ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது என்னுடைய கருத்து அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்து. இது என்னுடைய கருத்து அல்ல, எழுச்சி தமிழரின் கருத்து. இந்த கூட்டத்தின் வாயிலாக நேரடியாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அறைகூவல் விடுத்து உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். இது மத்திய அரசிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய நிதி பிரச்சனையை விட, தமிழக நலன் சார்ந்த உரிமை பிரச்சனையை விட, அண்டை மாநிலங்களிடம் நீங்கள் போராடி பெறக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை விட, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மிகவும் ஆதாரமான பிரச்சனை இந்த சாதி வெறி பிரச்சனை. இதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொன்னிவளவன் சொன்னதைப் போல தமிழக அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. தமிழகத்தினுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படவிருக்கின்றது. அதை நிர்ணயிக்கிற இடத்திலே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். அவரின் சார்பாக இந்த அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். மனித பண்பை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருங்கள். சாதி வரியை ஒழிப்பதற்கு குரல் கொடுங்கள். உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களிடம் சொல்வதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசு எங்களால் உருவாக்கப்பட்ட அரசு. இந்த அரசு நாங்கள் வாக்களித்து உருவாக்கிய அரசு. அதை இந்த அமைச்சர் பெருமக்களுக்கும், இந்த சபாநாயகருக்கும், இந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி இந்த தெருமுனை கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்திய அன்பு சகோதரர் அப்புனு அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் திருமுனை கூட்டத்தின் இறுதி கண்டன உரையாக வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் அண்ணன் போராளி தா. பார்வேந்தன் அவர்கள் இறுதி உரை ஆற்றுவார்.